வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் அவர் செய்த அற்புதங்கள், அவர் சொன்ன வாக்கு, அவர் கொடுத்த ஆலோசனை எல்லாவற்றுக்குமே வேதம் சொல்லும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, to fulfill the God's word and the prophecy, சொன்னதை நிறைவேறுவதற்காக இங்கு சொல்லுகிறார். அங்க இருக்கிற போர் வீரர்களுக்கு அவருக்கு தண்ணி வேணும் போல இருக்கு. இங்க தண்ணி எதுவும் இல்லை, அங்க ஒரு காடி இருக்கு, அதையாவது தோய்த்து கொடுக்கலாம்னு கொடுக்க இயேசு அதை வாங்க மறுத்து விட்டார். அவங்க நினைச்சிருப்பாங்க, குடிச்சா கூட குடிக்காட்டி போ அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற தாகமாய் இருக்கிறேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? கெத்செமனே தோட்டத்துக்கு உங்களை நான் அழைத்து செல்கிறேன். எருசலேம் போனவங்க யாருன்னா இருந்தா கை தூக்குங்க. யார் போலையா? அப்ப நான் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும். உண்மைதான் சொல்றேன். நாங்கள் போய் கெத்செமனே தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தேன். உள்ளே இருக்கிற ஒலிவ மரம் பெருசு பெருசா இருக்கு. அதுக்குள்ளே இருந்த பூக்கள், நம்ம ஊர்ல அந்த பூவெல்லாம் கிடையாது. என்ன அழகு! அதில் இருக்கிற கலர் என்ன நேர்த்தியாய் அழகா இருக்கிற, அதை சுற்றி சுற்றி வந்து அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், இந்த தோட்டத்தில் இயேசு எங்கே முழங்கார் படிட்டு ஜெபித்தார்? அப்ப அவன் சொன்னான், there are a lot of olive trees here, we do not know exactly which one it is. ரொம்ப நிறைய இருக்கு, எந்த மரம் எங்களுக்கு தெரியாது. அப்ப என் கண்ணு படா நிறைய இருக்கு, அதுல நடுவுல இருக்கிற ஒரு மரத்தின் மீது என் கண் போனது. என் உள்ளம் சொன்னது, கர்த்தாவே, இந்த மரத்துக்கு கீழே நீர் ஜெபித்தீரோ? ஜெபிப்பதற்கு முன்பு இரவு முழுவதெல்லாம் ஜெபித்து சீடர்களை தெரிந்து கொண்டார் அல்லவா? இரவு முழுவதும். அப்படிப்பட்ட சீடர்கள் இப்பொழுது கூட இருக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் விசிறி விடுங்க, என் காலை கொஞ்சம் பிடிச்சி விடுங்க இப்படி கேட்டாரு. நீங்க எனக்காக கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த பயலுங்க சரின்னு சொல்லிவிட்டு பார்க்கறாரு, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்ப கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு, எனக்காக நீங்க ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க நான் சொன்னாரு. எவ்வளவு? 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் an hour, அட்லீஸ்ட் 1 hour. Are you not prepared to pray for me for 1 hour? Even 1 hour at least. அப்பொழுது ஆண்டவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபித்தார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷகுமாரன் தனக்கு என்னென்னலாம் நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி அடிப்பாங்க, எப்படி கேலி பண்ணுவாங்க, எப்படி தலையில குட்டுவாங்க, இதெல்லாம் அறிந்தவராக, அந்த வேதனை புரிந்தவராக அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. இப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை துளிகள் குபு குபுன்னு வேர்வையா விழுந்ததில்லை, வேர்வை எப்படி மாறினது? ரத்தம். நான் சில மருத்துவரிடத்துல கேட்டேன், is it possible to see a man shedding his sweat like a blood?
அப்ப அவர் சொன்னாரு, கண்ணுல ரத்தம் வர்றதை நான் பார்த்திருக்கேன். பிபி ஷூட் ஆயிடுச்சுன்னா, பயங்கர எமோஷன் ஆயிடுச்சுன்னா, ஷூட் அப் ஆயிடுச்சுன்னா ரத்தம் எங்கிருந்து வரும்? கண்ணில் வரும். அது போல மேபி a supernatural God, supernatural power, and how much agony he would have felt before tasting the death on the cross. என்ன ஒரு வியாகுலம் அவருக்கு இருந்திருக்கும். இப்படியெல்லாம் நம்மளை செய்ய போறாங்களே என்ற அந்த வேதனைக்கு மத்தியிலே அவருடைய வேர்வை துளிகளே என்னவாய் மாறினது? அப்படி இருக்கும் பொழுது திபு 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 என்று ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு கூட்டத்தை லீட் பண்ணி வருகிறவர் யார் என்றால் யூதாஸ் துரோகி. என்னமோ இவர் ஒலிம்பிக்ல டீம் லீட் பண்ணி போற மாதிரி கூட்டம் வர்றாரு. வாங்க வாங்க வாங்க, எங்க வாங்க 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 வாங்க, என்ன பண்ண போற நீ வாங்க, நான் காட்டி கொடுக்குறேன். ஏன்னா ஏறத்தாழ எல்லா சீடர்களுமே தாடி வச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்து மாதிரியே இருக்காங்க. நீங்க வாங்க, நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேன், வாங்க. என்ன டெக்னிக்? நான் யாரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வாழ்க்கன்றனோ அவர் தான், பிடிச்சிங்க. என்ன துரோகி இல்லை அவன். இப்படி வர்றாங்க. வந்த உடனே நான் சாராம்சத்தை சொல்றேன், வீட்டுக்கு போய் தியானிக்க. தனக்கு இதுதான் நேரிட போகிறது என்பதை அறிந்து இயேசு அவங்க கிட்ட கேட்டாராம், நீங்கள் அவரே முன் வந்து நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இவருக்கு தெரியும் இவரை தான், இவருக்கு தெரியும் இவரை தான் அடிக்க போறாங்கன்னு, இவருக்கு தெரியும் இவரை தான் கைது பண்ண போறாங்கன்னு அறிந்தே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, அதை சிந்தத்தானே நான் வந்திருக்கிறேன். எனவே நானே போய் கேட்பேன், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அதுக்கு வந்த பதில் நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். நல்லா கவனிங்க, நாங்கள் இயேசுவை. அதுக்கு இவர் சொன்ன பதில், நான் தான். என்ன சொன்னாரு சொல்லுங்க? I am that he, I am the one, நான் தான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அவங்க பின்னாடி போய் தொப்புன்னு விழுந்தாங்களாம். கேட்டவங்க, நம்ம இயேசு நான் தான் அப்படியே தள்ளி விட்டாரு, நான் தான் அப்படியே தள்ளி விட்டாரு, நான் தான். அவங்க போய் பின்னாடி விழுந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தன்னை யார் என்று சொன்ன பொழுதே அதிர்ச்சி அடைந்தார்கள். இவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. கரங்கள் தலையில சொல்லுங்க. பிசாசு பிடித்திருந்தவன் சொல்றான், காலத்துக்கு முன்பதாக எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று நான் அறிவேன். பிசாசுக்கு தெரியுது, இவங்களும் பிசாசு. நான் தான். தொபால போய் பின்னாடி விழுந்தானுங்க. அப்பாவது ஓடிட்டு இருக்கலாம்ல அவங்க. நான் உடனே இவ்வளவு பவர் வந்துருச்சு, இவரை பிடிச்சா வம்புடான்னு ஓடிட்டு இருக்கணும். இருந்தாலும் அப்படி பேசாம இருக்கும்பொழுது கைது பண்றதுக்கு தயங்கி வர்றாங்க. உடனே நம்ம முந்திரிக்கோட்டை சீடன் யாரு அவரு, நான் காட்டுறேன் பாரு ஷோ. இப்போ எங்க தலைவர் எப்படிக்கு வர விட்டுருவோமா அப்படின்னு டக்குன்னு ஒரு பட்டயத்தை உருவி காப்புன்னு ஒருத்தன் காதை வெட்டி விட்டான். அவன் பேர் என்ன? மல்குஸ். சொல்லுங்க. மல்குஸ் காதை வெட்டிட்டான். வெட்டின உடனே இயேசு, ஓ என் மீது உனக்கு இவ்வளவு அன்பா? என்னை பிடிக்க வந்த ஒருவனை காதையே வெட்டி விட்டாயே, நீ வாழ்க பேதுரு, நீ நல்லா இரு பேதுரு, உன்னை உயர்த்துவன் பேதுரு அப்படியே சொன்னாரு. கத்தியை உரையிலே போடு, கத்தியை எடுக்கிறவன் கத்தினால் தான் சாவான் அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, நீ அவன் காதை வெட்டி விட்டால் என்னை காப்பாற்றி விடலாமா? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? a cup of suffering. அவர் சொல்றாரு, இப்படித்தான் நான் சாக வேண்டும் என்பது பிதா எனக்கு கொடுத்த கப், பாத்திரம், டம்ளர், கிண்ணம். எனவே அந்த பாடுள்ள மரணத்தை, அடியை, துன்புறுத்தலை, வெட்கத்தை, வேதனையை, மரண ஆக்கினையை நான் என்ன செய்வேன்? பருகுவேன்.
நான் அதை குடிப்பேன். அப்ப இங்க சொல்றாரு, நான் தாகமாய் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் சாவதற்கு தாகமாய் இருக்கிறேன். என் ஜீவனை ஒப்பு கொடுக்க நான் தாகமாய் இருக்கிறேன். என் வேதனையை ஒப்பு கொடுக்க நான் குடிக்க தாகமாய் இருக்கிறேன் என்று இங்கு சொன்னார். இன்னொரு இடத்துல, சீகார் என்கிற இடத்துல இயேசு ஒரு கிணற்றுக்கு அருகிலே உட்கார்ந்து இருக்கிறார். அங்கு உயரமாக ஒரு பெண்மணி இடுப்பிலே குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணி எடுக்க வருகிறாள். இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா என்று ஊருக்குள்ளே போய்விட்டார்கள். இப்பொழுது இயேசு தனியே இருக்கிறார். குடத்தோடு கூட வருகிறாள். இயேசு அவளை பார்த்து, உன் குடத்தை எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடு அப்படியே கேட்டாரு. தாகத்துக்கு இப்ப இங்க கேட்ட தாகம் தண்ணீர், சிலுவையில கேட்ட தாகம் தண்ணீர் அல்ல, கசப்பின் தண்ணீர். இது மாம்ச தண்ணீர், மாம்ச தாகம். அது ஆன்மீக தாகம், ஆவிக்குரிய தாகம். தாகத்துக்குத்தான் உடனே அந்த அம்மா பிரசங்கம் பண்றாங்க, நீர் சமாரிய பரம்பரையில வர, நான் சமாரிய பரம்பரையில வர, நீ யூதருடைய பரம்பரையில வர, நம்ம ரெண்டு பேரும் பேசவே படாது. என்னை பார்த்து தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்பீர்? இந்த அம்மா உடனே நம்மாண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்தால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். உடனே இவன் மாம்சத்துல யோசிக்கிறா, அட இவரு நம்ம தருவாராமே, அது எப்படி? நீ குடிக்கும் தண்ணீரை, நீ கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் தண்ணீர் கொடுத்தால் மறுபடியும். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு கற்பனை, ஆஹா ஒரு நாளைக்கு 10 நட 15 நட வந்து தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்துறேன், குடிச்சுப்புட்டு இன்னும் வேணும்னு கேட்கறானுங்க. இப்போ இவர்கிட்ட மட்டும் ஒரு குடம் வாங்கிட்டு போய் வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி குத்தன்னா அவன் நாக்கே மறுத்து போகும், அதுக்கப்புறம் தண்ணியே கேட்க மாட்டான்னு சொல்லி, அதை தயவு செய்து தருவீர்களா? ஆண்டவர் சொன்னார், தருகிறேன். நீ போய் சொல்லுங்க, நீ போய் உன் புருஷனை bring your husband, கூட்டு வா. தப்பா? குடும்பமா ஆசீர்வதிக்கலான்னு விரும்புறாரு. உடனே இந்தமா பண்றாங்க, புருஷனா அப்படி என்றால் என்ன? திருமணம் எனக்கு ஆகவில்லையே, நான் இன்னும் மிஸ்ஸஸ் ஆகவில்லையே, நான் இன்னும் மிஸ் ஆகத்தான் இருக்கிறேன். கர்த்தர் கரெக்டா சொன்னார், கரெக்ட். நீ இன்னும் மிஸ்ஸஸ் ஆகவில்லை, மிஸ் ஆகித்தான் இருக்கிறாய், ஆனால் அப்பப்ப மிஸ் ஆகி விடுகிறாய். புட்டு வச்சாரா? இப்ப சொல்றார், ஏற்கனவே உனக்கு எத்தனை இப்ப இருக்கிறதும் 6 பேர் உனக்கு புருஷனே கிடையாது. 1 2 3 ட்ரை பண்ண ஒரு பயில மூட்டை இல்லை. அவன் கொடுத்த உதையில நீ ஓடனியோ, நீ கொடுத்த உதையில அவன் ஓடினானோ, எல்லாம் போச்சு. புச்சா பாருங்க ஒரு ஓட்டம், ஓடி போய் மூச்சு வாங்குது ஊருக்குள்ள போற. ஏய் என்னடி இப்படி ஓடியாரா? என்ன என்னை குறித்து ஒருவர் சரியாய் சொன்னார், பின்ன பொய்யா சொல்வாரு? நீங்கள் எல்லோரும் வந்து அவர்தானா கிறிஸ்து என்று பாருங்கள். அப்போ ஒரு திருடிக்கே தெரிகிறது, ரகசியத்தை புட்டு வச்சா அவர் யாரு? கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, அவர் யாரு? அவர் இவளிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அது தண்ணீர் தாகம். நம்மளுக்கு சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, இப்படி நம்மளை கூப்பிட்டு தண்ணீர் கொடுக்கிற ஆண்டவர் இங்கே எனக்கு தாகமா இருக்குன்னு சொன்னா, நீங்க நினைக்கிற அக்வாஃபினா தாகம் அல்ல, நீங்க நினைக்கிறதான தண்ணீர் தாகம் அல்ல. ஆண்டவருடைய பாடை குடிப்பேன், சீக்கிரம் மரிப்பேன், என்னை பிட்க கொடுப்பேன், இந்த ஜனங்களை ரட்சிப்பேன் என்று பாத்திரத்தில், கசப்பு பாத்திரத்தில் பானம் பண்ண நான் தாகமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இதுதான் தாகம் என்பதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அர்த்தம். 6வது
வார்த்தைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 19:30. யோவான் 19:30. நீங்க படிக்க வேண்டாம். அதனுடைய சாராம்சம் என்ன? முடிந்தது. It is finished. முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னத்தை முடித்தார்? எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தியே ஜீவனை ஏந்தார். எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. பாடுங்க. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தியே ஜீவனை ஈந்தார். எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. நீங்க பாடுங்க. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்று தொங்கினாரே. கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்று தொங்கினாரே. கோரமாம் பாவ சுமையதனை, கோரமாம் பாவ சுமையதனை மாற சிலுவையிலே எனக்காய் பாடுகள் ஏற்றாரே. கோரமாம் பாவ சுமையதனை மாற சிலுவையிலே எனக்காய் பாடுகள் ஏற்றாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். It is finished. எது முடிந்தது? ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். யோவான் 4:34 நான் என்னை அனுப்பினவரின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம்.
ஆண்டவருக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு? நீங்கள் நான் சாப்பிடுகிற இந்த சாப்பாடு அல்ல. எனக்கு என்ன போஜனம்? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க நல்ல செய்தி சொன்னீங்க, நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு பசியே எடுக்கல, சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணமே வரல. என்ன நல்ல செய்தி? இங்க ஆண்டவர் சொல்றார், எனக்கு எது சாப்பாடு? சீஷர்களே, ஊருக்குள்ளே போய் கிடைத்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்களே, இந்த சாப்பாட்டையா? என்னுடைய போஜனம் என்ன? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதுதான் எனக்கு போஜனம். My food, my diet is to do the will of the Lord and to complete the mission being given by the Heavenly Father. என் பிதா எனக்கு சொன்னாரோ அதை செய்வதுதான் எனக்கு போஜனம். அவர் சித்தத்தின்படி செய்வதுதான் எனக்கு போஜனம். நீங்களும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பன எல்லாமல் என்னை நோக்கி கூப்பிடுங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதுக்குள்ளே போக முடியாது. பரலோகத்துக்கு போறதை குறித்து இன்னைக்கு ரொம்ப மலிவான பிரசங்கம் எல்லாம் வந்துச்சு. யாராவது இறந்துடக்கூடாது, எல்லாரும் அழுது முடிப்பாங்க, சில பேர் எழுந்து பேசுவாங்க. இறந்து போனவர் ஆண்டவருடைய மடியிலே விளையாடி கொண்டிருக்கிறார், பரலோகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், தங்க வீதியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவுவர். எப்போ முடிவாகும்? அவர் வரும்பொழுது நியாய தீர்ப்பு முடிந்த பிறகுதான் உன் கிரியை தக்க பலனை கொடுக்க. அப்பத்தான் நீ உள்ளையா வெளியான்னு தெரியும். ஆனா நம்பாளு, எங்க அப்பா இந்த பூமியில இல்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பம்பாயிலே இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு இப்படி யார்தான் சொல்லி கொடுத்ததோ தெரியல, இஷ்டத்துக்கும் சொல்றது. நோ, எப்பேற்பட்டவன் நம்பர் 1 ஊழியக்காரன் செத்தால் கூட அவனுக்கு இளைப்பாறுதல். தப்பு பண்ணியிருந்தான்னா ஜெயில், தப்பு பண்ணியிருந்தா ஜெயில். இப்போ ஒருத்தர் ஜெயில் இருக்கிறார், தப்பு பண்ணாரா பண்ணலையான்னு பின்னாடி தான் தெரியும். இளைப்பாறுதல். அப்ப இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாம எப்படி கூப்பிடுவாங்களா? ஆண்டவரே கூப்பிடுங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்றீங்களா? ஆண்டவரே, கர்த்தாவே, சுவாமி, அப்பா, மேய்ப்பரே, இப்படி ஒருத்தரும் ஒரு பாட்டை கத்து கொடுத்துட்ட உடனே அதே மாதிரி நீங்களும் சொல்றது. சொல்லுங்க, வேண்டாம் இல்லை, தப்பு இல்லை. ஆனா சித்தம் செஞ்சுவிட்டு சொல்லணும். சித்தம்னாலே என்னன்னு தெரியாது, தேவ திட்டம்னாலே என்னன்னு தெரியாது. ஆனா பாட்டு பாடும்பொழுது அப்பா இல்ல அதுக்கு சொல்லுவான், ஆண்டவரே சொல்லியிருக்கார், பயத்தின் ஆவியை கொடாமல் எப்படி அப்பா பிதாவேன்னு. நீ நல்ல பிள்ளையா இருந்தா கூப்பிடணும். பெத்தவனே பாருங்களேன், வாலிப பையன்கிட்ட சொல்லுவார், டாய் உன்னை பெற்று வளர்த்து நல்லா படிக்க வச்சு உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், சந்தோஷமா உனக்கும் R1 மோட்டர் பைக் வாங்கி கொடுத்துட்டேன், சர்ன்னு போயிடுற வர்ற கொள்ற, ஓகே. ஆனா இப்போ உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன். அப்படி போயிட்டு வந்துவிட்டு எவாளையாவது பார்த்துவிட்டு அப்பா அப்பா, புரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்படின்னு ஏதாவது வந்து சொன்ன பிச்சு போடுவேன். நீ பிறந்த உடனேயே நான் என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவளும் வளர்ந்து உன்னை போல ஆளாயிட்டா, வேலைக்கு போறா, கட்டினா நீ அவளை தான் கட்டணும். அது இல்லாம என் பேச்சை கேட்காம அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ண, இனிமேல் நீ என்ன அப்பானே கூப்பிடக்கூடாதுரா. உடனே அவன் சரிங்க மாமா அப்படியா. அப்ப உங்களுக்கு உங்க பையன் சொல் பேச்சு கேட்கலன்னா சொல்றீங்க, என் சொத்துல உனக்கு என்ன கிடையாது பங்கா. அதுக்கு முன்னாடி சொல்லுமா,
போறேன் பின்னாடி சொல்ல போறவர் அவர் தான். என் சொத்துல உனக்கு ஒரு நயா பைசா ஊர்ல சொல்ல ஒரு ஜல்லி காசு கூட இருக்காதான். அப்போ உங்களுக்கு உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்கணும்னு நீங்க எப்படி விரும்புறீங்க? உங்களுக்காக உயிரே கொடுத்த ஒருத்தர் நீங்க சொல்ற பேச்ச கேட்கணும், அதுதான் அவர் சித்தம்னு சொன்னா நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? நீங்க ஏங்க கேட்க மாட்டீங்க? எல்லாத்துக்கும் கேட்பேன் கேட்பேன் கேட்பேன்னு தலையாட்டினீங்களா? கல்யாணத்துல தலையாட்டினீங்க, கன்ஃபர்மேஷன்ல தலையாட்டினீங்க, ஞானசாரம் எடுக்கும்போது தலையாட்டினீங்க. நீங்க என்ன தலையாட்டு பொம்மையா? நீங்க எது கேட்டாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க. என்னைக்கு ஒரு நாள் உங்க கழுத்து அப்படியே நின்று போகுது. சொல்ற பேச்ச கேளுங்க. என்னை ஆண்டவரை ஆண்டவரை என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாம போறது என்ன? நானே என்னை அனுப்பினவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னதெல்லாம் செய்து முடித்தேன். I finished. யோவான் 17:4 வசனம். யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். என்ன கான்பிடன்ஸ் பார்த்தீங்களா? என்ன கான்பிடன்ஸ்? இந்த பூமியிலே நான் என்னென்ன செய்யணும் நீங்க சொன்னீங்களோ ஆண்டவரே, அதையெல்லாம் நான் செய்து முடித்தேன். ஆண்டவர் கொடுத்த சிலபஸ் அப்படி கரெக்டா முடிச்சிட்டார். நான் சுயமாய் ஒன்றையும் பேசவில்லை, நான் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. நீர் எனக்கு கொடுத்ததை நான் செய்து முடித்தேன். நீங்க கூட யாருக்காவது வேலை கொடுக்குறீங்க, வீட்டில் வேலைக்காரி தூரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க, அப்புறம் முடிஞ்சிச்சா? இல்லை செஞ்சுட்டு இருக்கேன். முடிஞ்சா? இல்லை இப்பதான். எவ்வளோ நேரம்? முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்க மனசு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எக்ஸாம் போயிட்டு பிள்ளைங்க வராங்க, அம்மா ரெடியாக காத்திருப்பா. இங்க வா, இந்த கொஸ்டின் பேப்பர் கொடு. இன்னமும் இந்த மாதிரி பெரிய எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரி இது 10வது ஃபெயிலு கூட. 1வது கொஸ்டினுக்கு என்ன பதில் எதுன? நான் சொல்றது புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன ஆசை? எக்ஸாம் போன பிள்ளை நல்லா செஞ்சு முடிச்சுட்டு வந்தானா? ஆசை இருக்கா இல்லையா? நம்ம பிள்ளைங்க சிலபஸ் குடிச்சாச்சு, டீச்சிங் பண்ணியாச்சு, டெஸ்ட் வச்சாச்சு, எல்லாம் பண்ணி எக்ஸாம் போங்க அப்படின்னு அனுப்பி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க. உங்க பேப்பர் எல்லாம் நாங்க திருத்துவோம். நூதனமான அனுபவம். பேப்பர் திருத்துறேன் நான். ஒரு பேப்பர் அதுல 28 பக்கம் எழுதணும். மகள 2 பக்கம் கூட இல்ல. 3வது பக்கத்துல எனக்கு ஒரு லெட்டர். சார், இது பேப்பரே அல்ல, இது உங்களுடைய பாதம். நான் உங்கள் பாதத்தில் விழுந்து விட்டேன். தயவு செய்து ஒரு 40 மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விடுங்கள். 4 மார்க்கே போட முடியாது. உன்னை படிக்க வச்சாங்களே, சொன்ன வேலை செஞ்சியா? நீ ஒழுங்கா காலேஜ் போனியா? வீட்டில் வந்து படிச்சியா? ஹோம்ஒர்க் பண்ணியா? இப்படி முடிக்காதனால தான் இப்படி பிச்சை எடுக்கிறது. நீ நல்லா படிச்சு எழுதுனா உனக்கு மார்க் வரப்போகுது, டிகிரி வாங்க போற, நல்ல மார்க்கு, கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டு வேலை கொடுத்துட்டான், போன உடனே 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம், ஸ்கூட்டர் வாங்கு, கார் வாங்கு, ஜம்முன்னு கல்யாணம் பண்ணிக்கப்பா. இந்த மேட்ரிமோனி குரூப்ல நான் ஒரு அம்பாசிடர், உலகம் ஃபுல்லா நான் ஒருத்தர். அதுல வர்றதெல்லாம் நான் சும்மா இப்படி எடுத்து பார்ப்பேன். அதுல பெண்கள் பேரு, உயரம், எடை, படிப்பு 10th ஃபெயில் படிப்பு, அடுத்தது கலர், மாநிறம், வேலை, மாத சம்பளம் 8000 ரூபாய், எதிர்பார்ப்பு BE படித்து கலராக மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வேலை செய்யும் ஃபாரின் மாப்பிள்ளை வேணும்.
எவ்வளவு திமிரி உனக்கு! திட்டன்னு நினைக்காதீங்க, நான் உரிமையா பேசுறேன், புரியுதா உங்களுக்கு? பிரசங்கர் வந்துட்டு எங்களை வாடி போட்டுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாதீங்க. நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் தான். எனக்கும் 29 வயசுல ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகி அவன் என் மகள். அது போல தான் நீங்களும். ஆனா உன் ஆசை பேராசை. நீ ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணி நல்லா உன் வேலையை முடிச்சிருந்தீனா உனக்கு அழகான கண்டாளன் வருவான். இந்த பெண்களுக்கு இருக்கிற ஆசை பேராசையை பாருங்க. என்னடா பெண்களுக்கே இப்படி சொல்லிருக்க, இந்த பக்கம் வரேன். ஒருத்தன் கேட்குறான் அவங்க பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் பொண்ணு எப்படி இருக்கணும்னா சுடுனா ரத்தம் வரணுமா? எப்படி? உடனே அந்த பாஸ்டர் சொல்றார், வெரி குட் தம்பி, சுண்ணா ரத்தம் வரணும். சுண்டாமலே ரத்தம் வர ஒருத்தி உனக்காக வெளியே காத்திருக்கிறா. போ. யாரு? குஷ்ரோகி. இவனே தொந்தி கிந்தி வச்சுக்கின்னு டுபுக்கு டப்பான்னு லோடுக்கு பாண்டி ஆட்டம் போயின்னுக்கிறான். இவனுக்கு ஆசையை பார்த்தீங்களா? கொடுத்த வேலையை நீ செய்யல, நீ ஒழுங்கா படிக்கல, நல்லவனா இல்ல, ஒழுங்கா கோயிலுக்கு வர்றதில்ல, பைபிள் படிக்கிறது இல்ல. ஆனா உனக்கு மாத்திரம் அடுத்தது மறுபடியும் வரேன், எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? எப்படி? அவனைய பாத்திரம் கழுவணுமோ? என்னங்க இது நியாயம்? ஆட்டோமேட்டிக்கா நீ அன்பா இருந்தால் இந்த பையன் என்ன பண்ணுவான்? கல்யாணத்துக்கு பிறகு தாயும் தகப்பனை விட்டு பிரிந்து எப்படி இருப்பான்? மனைவியோடு நீ நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆன 3வது நாள் எங்க வீட்டுல எல்லாரும் உங்க வீட்டுல தான் தங்குவாங்க, என் தம்பிக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னா உதை தான் கொடுப்பான். உன் வேலையை நீ சரியா செய்ய வேண்டும், உன் வேலையை நீ சரியாய் முடிக்க வேண்டும். இங்க கர்த்தரை பாருங்கள், நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்தேன், அதனால கான்பிடென்டா சொல்றேன், எல்லாம் முடிந்தது. கரங்களை தலையில சொல்லுவோம், our Lord has finished, completed everything been given by the Heavenly Father, and His execution was perfect. Finishing touch வர்றோம். இப்ப எல்லாருக்கும் மனசுல அப்பா குத்த பண்ணு ஜீரணம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிடா மகராசா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. எவ்வளவு அழகாய், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைத்தேன், ஒப்படைக்கிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலக ரட்சகரே உன்னத பலியாக. சொல்லுங்கள், உலக ரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத உலகின் ரட்சகரே
உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தல் என்கின்ற பதம் மார்க்கு 14:41 மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:7 பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் இயேசுவை பொறாமையின் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு 27:26 என்று நினைக்கிறேன். பிலாத்து பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தல் என்பது மனிதர்களிடத்திலே, பிலாத்துவினிடத்திலே, பரிசேயரிடத்திலே, வேத பாரகரிடத்திலே இப்படி எல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கையில் என்னை ஒப்பு கொடுத்தால் நான் அப்படியே போய் விடுவனோ? இல்லை, நானே முன் வந்து ஒப்பு கொடுத்தால் தான் என்று இப்பொழுது சொல்லுகிறார். அவர் கூப்பிடுற பேரை பாருங்க, பிதாவே. யாரை கூப்பிடுறார்? சொல்லுங்க சொல்லுங்க. நமக்கு ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது அவர் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற, மத்தேயு 6:8 நீங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இயேசு ஜெபம் சொல்லி கொடுக்கும் போது கூட முதல்ல யாரை கூப்பிடுங்க? நீங்க கூட டெலிவிஷன் சில பிரசங்கியார்களை பாருங்களேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது, இயேசுவே இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உனக்கு எவன் கொடுத்தான்? திமிரு இல்லை இது. அதாவது பிதாவை விட்டுருவாங்களாம், இவங்க டைரக்டா உள்ள புந்துருவாங்களாம். அப்பேற்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு துரத்தி விட்டுருவார். பிதாவே, பிதாவை நோக்கி ஜெபம். வனாந்திரத்தில் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சது. என்ன சாப்பாடு? என்ன அப்பம், என்ன மீன்? 5 அப்பம். உடனே வாங்கி அவருக்கும் பசி, கப்ப கப்பன்னு சாப்பிட்டாரா? வாங்கினார். உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு பசி, சீஷர்களுக்கு பசி, எனக்கும் பசி. நியாயப்படி இயேசு சாப்பிட்டிருந்தா கூட தப்பு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு? பிதாவே, நான் சாப்பிட்டுமா? இவங்களுக்கு கொடுக்கட்டுமா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கட்டுமா? பிதா சொன்னார், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காத, முன்னாடி நீயும் சாப்பிடாத, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுன்னாரு. கொடுத்துட்டார். எல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியா. சொல்லுங்க, எப்படி சாப்பிட்டாங்க? எப்படி சாப்பிட்டாங்க? இப்படி ஒவ்வொன்றுக்குமே பிதாவை நோக்கி பிரார்த்தனை செய்த நம்முடைய இயேசு இப்ப தன் உயிரையே கொடுக்க போறாரு. சங்கீதம் 2:7 கர்த்தர் குமாரனை நோக்கி, இன்றைக்கு நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று பரலோகத்தில் செல்ல பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருந்த தேவாதி தேவனை இந்த பூமிக்கு அனுப்பினது பிதா. பிதா காண்கிறது எதுவோ அதே என்று குமாரன் தாமாக எதையும் செய்ய மாட்டார். அப்ப அவர்கிட்ட இருந்து வந்து அவர் மூலமாய் ஊழியம் செஞ்சுட்டு இப்ப போகும்போது வேற யாருக்கிட்டையாவது தன் உயிரை கொடுப்பாரு? அதனால்தான் சொல்றாரு, பிதாவே உம்ம கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று உரத்த சத்தமாய் சொல்லி தன் ஜீவனை விட்டார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? எபிரேயர் 9:14 அதனுடைய சாராம்சம் என்ன? தம்மை தாமே பழுதற்ற பலியாக
தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். சொல்லுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அவரிடத்தில் பழுது இல்லை, ஊனம் இல்லை, குறைபாடு இல்லை. ஒரு பூரணமான பலியாக, போந்ததுமான பலியாக தம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த இயேசு, தன் விலையில பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினவர் இயேசு, நம்மை மீட்டெடுப்பதற்காக வேதத்தில் வாசிக்கிற 1 தீமோத்தேயு 2:6 மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. மீட்கும் பொருள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், உங்களை நம்பி நான் பேசுறேன், உண்மையை ஒத்துக்கணும், உண்மையா சொல்லணும். பண பிரச்சனை வந்தால், ஏழைக்கும் பிரச்சனை வருது, பணக்காரருக்கும் வருது. ஏழைக்கு பிரச்சனை வந்தால் அடமான கடையை நோக்கி போவான், பணக்காரனுக்கு பிரச்சனை வந்தால் பேங்கை நோக்கி போவான். ஆக மொத்தம் 2 பேருமே போயிட்டு அவங்ககிட்ட கையேந்த போறதான். அப்ப ஒரு 5 சவர நகை எடுத்துக்கிட்டு, சிஸ்டர் நீங்க போறீங்க, தூரத்துல தெரியாது, உங்களை தான் வச்சுக்கோமே, சும்மா எக்ஸாம்பிள், இவங்க 5 சவர நகை எடுத்துன்னு போறாங்க. அப்ப அந்த அப்ரைசர் சொல்லுவாங்க, பார்த்து உங்களுக்கு பணம் கொடுக்க போறேன், உங்க நகையை கொடுங்கன்னு வாங்கிக்குவான். வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு உங்களை பார்ப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உண்டா, இல்லை உங்க மாமியார் தான், இல்லை எங்கன்னா இந்த சுட்டுன்னு வந்துட்டியா? அப்போ அடமானக்காரங்கிட்ட போனீங்கன்னா, 1 உங்க நகையை சந்தேகப்படுவான், 2 உங்களை சந்தேகப்படுவான். அடுத்தது ஒரு கருப்பு கல் ஒன்று வச்சுருப்பான் கையில், கருப்பு கல், அதை எடுத்து தேய்ப்பான். உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்னா தேய்ச்சா ஒரு குண்டு பண்ணி எடுத்துருவான் போல இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்றான், அந்த பொருளினுடைய பியூரிட்டியை சந்தேகப்படுறான். இப்ப கேட்பான், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இப்ப 1 சவரன் 75,000, செய்கூலி சேதாரம், அதாவது இதாவது வேட்டு லொட்டு லொசுக்கெல்லாம் போட்டு 75,000 குறையாது. அப்போ 5 சவரம், 5 சவரன்னா 3.5 லட்சம் கிட்ட போதா? எவ்வளவு வேணும்னு கேட்பான். நீங்க சொல்றீங்க ஒரு 3 கொடுங்களேன். என்ன நாமம்மா 3 கொடுங்களேன். அவன் சொல்றான், உங்க கோல்டு நல்ல கோல்டு இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, இல்லைங்க 999 666, அப்புறம் என்னது என்னம்மா, ஐம் சாரி, இதை பத்தியா தெரிஞ்சு பாருங்க, 916, அப்புறம் ஹால்மார்க், அப்புறம் என்னம்மா 24 இருக்கா உங்ககிட்ட? பெரிய ஆளுங்க அவங்க, 24 கேரட். இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனா அவன் என்ன சொல்றான், இதுல தரம் குறைஞ்சிருக்கு, அதனால நிம்பல் 1.5 தரான். எவ்வளவு தரான்? 1.5 தரான். உடனே சரி கொஞ்சம் பார்த்து கொடுக்கல. ஓகே ஓகே, அடிக்கடி நீங்க வர்றீங்க நம்பில் கடைக்கு, நம்பில் மேலே உங்களுக்கு நிம்பலுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, அதனால 2 தரான். எத்தனை தரான்? 2 தரான். சரியா? ஆமாவா? சரி அப்படின்ட்டு ஒரு பேப்பர் 2-3 வச்சுட்டு, கையெழுத்து போடு. இந்த அம்மா இல்லை, இன்னும் மெட்ராஸ் கலெக்டர் மாதிரி. எங்க இது வரைக்கும் யாருன்னா படிச்சு பார்த்தீங்களா? நீங்க படிச்சு பார்த்தேமா? இல்ல, போட்டாச்சு. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன், நீங்க போனீங்கன்னா உங்களை சந்தேகப்பட்டான், பொருளை சந்தேகப்பட்டான், தரத்துல சந்தேகப்பட்டான், உங்களை திருத்தர்னு பார்த்தா வேல்யூவை குறைச்சு கொடுத்துட்டான். இனிமேல் உங்க நகை, இப்ப யாராவது கேட்கறாங்க, ஏமா நல்ல பெருசா நல்ல 5 சவரத்துல போட்டுருது, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க அது ஒரு இடத்துல இருக்கு, உங்கள்தா, அங்க போயிடுச்சுன்னா அது யாருது? அவந்து. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு முக்கியமான கதை வரேன். உங்க வீட்டுக்காருக்கு போனஸ் வருது, இல்ல நிலம் ஊர்ல வித்து உங்களுக்கு பங்கு ஒரு 5 லட்சம் வருது. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க தம்பிக்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ உங்க வீட்டுக்காரர்கிட்டயோ அந்த சீட்டை எடுத்து கொடுத்து, ஏங்க நீங்க போயிட்டு அந்த நகையை என்ன பண்ணுவாங்க,
நான் சொன்னேன்ல இப்பதானே, சுத்த தமிழ்ல ரொம்ப பச்சை மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. மெட்ராஸ்ல என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்ன பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர், இது என்ன பண்ணுவா? எங்களுக்கு தெரியாதா? மூட்டுக்குன்னு வர்றதே நாங்க தானே. அது நியாயப்படி சுத்த தமிழ்ல மீட்டு கொண்டு வா. Redeem the jewelry which is in mortgage. அந்த மாதிரி நாம் எல்லோரும் பாவத்திற்கு கீழே விற்கப்பட்டு பாவத்துக்கு அடிமையானோம். நம்ம மேல பிசாசு ஏறி உட்காந்துக்கிட்டான். அவன் என்ன சொல்றான்? குடு, என்ன குடு, இதுக்கு ஈடா ஏதாவது குடு, என்ன குடு, ரத்தத்தை கொடுக்கட்டுமா? ஐயோ என்ன, நான் போயிடுறேன், ஓடு. ரத்தம் கொடுத்தால் உங்களை விடுதலையாக்க முடியும் என்று ஆண்டவர் தன்னையே விலைக்கிரயமாக நமக்காக கொடுத்தார். கரங்களை தலையிலே சொல்லுவோம். எப்படி கொடுத்தார்? பழுதில்லாமல் கொடுத்தார், ஊனமில்லாமல் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கோயிலுக்கு போகும்போது புறா, ஆட்டுக்குட்டி, ஆடு, மாடு, காளை, சிகப்பு கிடாரி, இப்படி மிருகங்கள் எடுத்துட்டு போவாங்க. அதாவது செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி. குட்டி தப்பு புறா, கொஞ்சம் பெருசு ஆட்டுக்குட்டி, அதை விட பெருசு ஆட்டுக்கடா, அதை விட பெருசு சிவப்பு கிடாரி, அதை விட பெருசு காளை, மாடு, அதை விட பெருசு யானை. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இது வரைக்கும் தான் போட்டிருக்கு. அப்ப இதை கொண்டு போகும் பொழுது அந்த ஆலய அதிகாரிகள் அதை பரிசோதனை செய்து பார்ப்பார்கள். இந்த ஆட்டில ஏதாவது ஊனம் இருக்கிறதா, பழுது இருக்கிறதா, எலும்பு உடைஞ்சு இருக்கிறதா, தோல்ல ஏதாவது கீறி இருக்கிறதா, இதெல்லாம் பார்த்து தான் பலி செலுத்த அனுப்புவாங்க. ஏதாவது ஊனம் இருந்தால் நிராகரிக்கப்படும். அப்படிப்பட்ட சட்டத்தின் மத்தியில் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். சிலுவையிலே யாரும் மறிக்க மாட்டார்கள், குற்றுயிராய் கிடப்பார்கள். தூக்கிலிடும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற நீதி அரசர் சொல்லுவார், இவனை சாகும் வரை தூக்கிலிடுங்கள். தூக்கு கயிறுல போட்ட உடனே கயிறு எடுத்துட மாட்டாங்க, செத்து போன பிறகுதான் கயிறு எடுப்பாங்க. சிலுவையிலே குற்றுயிராய் தொங்குவார்கள். சில மணி நேரங்கள் தொங்க வேண்டும். அதற்கு பின்பு குற்றுயிராய் இருக்கிற சடலத்தை, அந்த உடலை இறக்கி கை கால் எலும்பை முறித்து சாகடித்து பின்பு சரீரத்தை கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இப்ப இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற போர் வீரர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அண்ணே இந்த ஆள் என்ன சாவே மாட்டான், சிலுவையில் தொங்கினா கூட என்னென்னமோ பேசினுக்கிறானா, அவன் இன்னும் அந்த ஜனத்துக்காக என்னென்னமோ பரிந்து பேசுறானா, இவன் எப்ப நான் சாவான்? டேய் பொர்றா, இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, அப்புறம் நம்மளே இறக்கி அவன் வேணா கூட கை காலை உடச்சி சாவடிச்சிடுவோம் அப்படின்னு இவங்க தூரத்தில் பேசிக்கிட்டு இப்ப வர்றாங்க. தூரத்தில் இவங்க பேசிக்கிட்டு வர்றாங்க. இயேசு பார்க்கிறார், பிதாவே பலி செலுத்தும் மிருகம் ஊனமாய் இருக்கக்கூடாது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்க போறேன். இவங்க வர்றவங்க என் கால் எலும்பை உடைச்சிட்டா நான் பழுது அடைந்து விடுவேன், ஊனமாக்கி விடுவேன். என் ஜனங்களுக்கு பாவ கிருபை, பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. எனவே அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணு செய்யற, ஆண்டவரே என்ன செய்ய போறேன்? பிதாவே முடிந்தது, என் ஆவியை யார் எனக்கு கொடுத்தீங்களோ உம்முடைய கையிலேயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். கரங்களை தலையில சொல்லுவோம். அவங்க வந்தாங்க, செத்துட்டான்டா, செத்துட்டான, டெஸ்ட் பண்ணி பாரு. ஒருத்தன் வீட்டை எடுத்து விழாவில் குத்துனா உள்ள இருந்து வெறும் சீரம் தண்ணீர் தான் வெளியே வந்தது, எல்லா ரத்தமும் போய்விட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 19:36 அவர் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. எல்லோரும் எழுந்து நிற்போம்.
எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் முடிந்து விடும். கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாய். பாடுங்கள். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாடுங்க. பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியான பாவி உனக்கா. பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியான பாவி என்னை நேசி பாவம் பாரா பரிசுத்தனா பாசம் பொங்க அழைக்கின்றேனா. பாவம் பாரா பரிசுத்தனா பாசம் பொங்க அழைக்கின்றேனா. பாவம் யாவும் சுமர்த்தேன் பாதம் அண்ணிலை பாவம் யாவும் சுமப்பேனே தண்ணிலை. உன்னை நேசிக்கின்றேனா
உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சி நேசியாமல் இருப்பேனா. சொல்லுங்க, நேசியாமல் நேசியாமல் இருப்பேனா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆதியும் அந்தமானவர், அல்பா மேகமானவர், வரக்கூடிய மேலான நாமம், உன்னதத்தின் தேவன், உயர்ந்த இடத்துல வைக்கிறவர், உன்னை தாங்குகிறவர், உன்னை ஏந்துகிறவர், உன்னை தப்புவிக்கிறவர், அவருடைய தழும்புகளினால் உன்னை குணமாக்குகிறவர். Receive the power of the Lord today. Receive the power of the Lord today. ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை அவருடைய தழும்புகளில் இருந்து புறப்படுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனித நம்பி, ஊழியக்காரன் அவனை நம்பி இவனை நம்பி என்று ஓடாதிருங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினது இயேசுத்தான், நாங்கள் அல்ல. உங்களுக்காக பாடுகளை ஏற்றவர் இயேசுத்தான், நாங்கள் அல்ல. எந்த மனிதனும் மனிதனே, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். அப்படி போகிறதுனால்தான் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், துருபதேச கொள்கைகள், சுய ராஜ்யத்தை எடுத்துக் கொள்கிறவர்கள், பணம் கலெக்ட் பண்ணுகிறவர்கள் சுயத்துக்காக. இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை நோக்கி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அண்ணே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன நீங்கள் யாராவது விரும்பினால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி விட்டு கீழே போட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அம்மா, பிரதர், கர்த்தர் உன்னை பார்க்கிறார். தம்பி, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். வெட்கப்படாதே. உனக்காக என்னால் ஒன்று செய்ய முடியாது. நான் சிலுவையிலே ரத்தம் சிந்தவில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவரால் உங்களுக்கு எல்லாம் தர முடியும். உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், உன்னை உயர்த்த முடியும், தாங்க முடியும், ஏந்த முடியும், தப்பிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லோரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய குமாரர்கள் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு நேரம் உடைய பிள்ளைகள் தெய்வ சங்கத்திலே உடைய பாதபடியிலே இருந்து சிலுவையிலே நீர் பேசின வார்த்தைகளை கேட்டார்கள். அப்பா, உம்முடைய தழும்புகளினால் ஒவ்வொருவரை சுகமாக்கும், உணர்த்தும், உண்மையாய் வாழ உதவி செய்யும். நிறைவான சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்பும். எல்லா கனத்தையும் மகிமை துதி ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மறுத்து உயிர்த்து இந்த பரலோகம் சென்று வெற்றியை தேடித்தந்து மறுபடியும் எங்களை அழைத்து செல்ல வருகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. கரங்களை தலையிலேயே சொல்லுவோம், நல்ல உற்சாகமாய் சொல்லுவோம். God bless you. God bless you. பல மணி நேரங்கள் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணப்பட்டு